கண்டி நகரத்துய ஜான் போலந்தில் உள்ள கண்டி என்ற ஒரு ஊரில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயது முதலே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி வந்தார். வளர்ந்து பெரியவனாகிய போது கிரவோக் என்ற பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து முதல் மாணவனாய் தேர்ச்சி பெற்று பின் குருவாக மாறினார். ஜானிடமிருந்து ஞானத்தை கண்டு அவருடைய ஆயர் அவரை கிரக்கோ பல்கலைக்கழகத்தில் விவிலிய பேராசிரியராக பணியாற்றி நியமித்தார். பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வந்தார். இதனால் அவருடைய பேரும் புகழும் உலகெங்கும் பரவியது. அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் அவருடைய பெயருக்கு பங்கம் விளைவித்து அவரை ஓல்கோஸ் என்ற ஒரு சாதாரண கிராமப்புற பங்கிற்கு போகுமாறு செய்தனர். மிகவும் மனவேதனை அடைந்து அவர் ஆயரின் ஆணைக்கு பணிந்து பணி செய்ய பல கனவுகளோடு அங்கு சென்றார். ஆனால் அங்கிருந்த யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆயினும் மனமுடைந்து போகாமல் தன்னால் இயன்ற மட்டும் பணி செய்வோம் என்று ஆன்மீக பணிகளையும் சமூக பணிகளையும் ஒரு சேர செய்து வந்தார். இதனால் அவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் அவரை தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். 8 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றுவதை கேள்விப்பட்ட ஆயர் அவரை முன்பு பேராசிரியராக பணியாற்றிய கிரக்கோ பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக நியமித்தார்.